ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்தில் வச்சு நம்ம சீனுவும் தனாவும் சொல்லிடுறாங்க, இப்படி எங்களுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம், இந்த கல்யாணத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு. அதுக்கப்புறமா பஞ்சாயத்து கலைச்சதும் இந்த பக்கம் நம்ம ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல கதிர், வா போகலாம் அப்படின்னுட்டு கதிரையும் தன் கூடவே அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க. உடனே ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் வெளியில் நில்லுங்க வாரேன் அப்படின்ட்டு உள்ளே ஓடி போய் ஆரத்தி எடுக்கிறதுக்காக தட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்பன்னு வந்து கதிரிக்கும் தனாவுக்கும் ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பத்மா செம்ம டென்ஷன் ஆகி, அண்ணி என்ன அண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னும் போது, என்ன பத்மா முறைப்படி அவங்க 2 பேரும் வாழ்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க, அப்படி பார்த்தா முறைப்படி இந்த சடங்கு செய்கிறது வழக்கம் தானே அப்படின்னதும், இங்கே பாருங்க அண்ணி, இது கொஞ்சம் கூட சரியில்லை, இது விருப்பம் இல்லாத வாழ்க்கை, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பத்மாவும் ரமணியும் சத்தம் போட்டதும் உடனே நம்ம ஜானகி வந்து, இங்கே பாருங்க அவன் விருப்பப்பட்டு தானே வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் உடனே பத்மா வந்து தனா கிட்டே, இங்கே பாரு தனா, உண்மையிலே உனக்கு இந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு தனா சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. தனா என்ன பேசிட்டு இருக்க, பஞ்சாயத்தில் வச்சு பிடிச்சிருக்கு தானே சொன்னேன், இங்கே வந்து பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு சிவா கேட்குறாங்க. எல்லாம் அம்மா சொல்லித்தான் பண்ண அப்படின்னு தானா வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டதோ எல்லாரும் செம அதிர்ச்சியாகிறாங்க. என்னது அண்ணி சொல்லி சொன்னியா, என்ன இங்கே நடந்துட்டுருக்கு அண்ணி அப்படின்னா, இவங்க 2 பேரும் உங்கள் பேச்சு கேட்டு தான் பஞ்சாயத்தில் வச்சு இவங்க வாழ்க்கை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா, சொல்லுங்க அண்ணி, அப்போனா இது எல்லாம் உங்களோட வேலையா பார்த்தீங்களா, இப்போ கூட அண்ணி மாயாவை தான் தலையில் தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 பசங்களோட மனசையும் மாற்றி தேவையில்லாத ஒரு கேவலங்கிட்ட வாழ்க்கையில் வாழ கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பத்மா வந்து ரகுராம் கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நடந்த பிரச்சனையிலிருந்து ரகுராம் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம ஜானகி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ரகுராம் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, ஜானகி மாதிரி ரகுராமுக்கும் நம்ம மாயா மேலே நம்பிக்கை இருக்கா, ஏன்னா மாயா மேலே கோபம்னா இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாலேன்னு கண்டிப்பாக ரகுராம் வந்து மனசு உடைஞ்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமலே நம்ம ரகுராம் வந்து அமைதியாக இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ரகுராம் வந்து மனசார தான் மாயாவை தன்னோட பொண்ணாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தன்னோட பொண்ணை வந்து வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அப்பா பொண்ணு பாண்டிங் வந்து செம்மையாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகியும் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க நீ, அப்போது சீனுவையும் நீங்கள் தான் விருப்பத்தை சொல்ல சொன்னீங்களா, சொல்லுங்க அப்படின்னும் போது உடனே சீனுவும், ஆமாம்மா நான் அத்தைக்காக தான் அப்படி சொன்னேன், மாயா கூட சேர்ந்து வாழ பிடிக்கும்னு, மற்றபடி எனக்கு மாயா கூட சேர்ந்து வாழ இஷ்டமே இல்லை அப்படின்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது.